ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம். ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். நான் என்பது உண்மை, மற்றவையெல்லாம் குறிப்பால் உணரப்படுபவையே. மகாராஜ், உலகத்தை உணர்ந்து அறிபவர் உலகிற்கு முன்பே உள்ளாரா அல்லது உலகத்தோடு சேர்ந்து உருவாகிறாரா? கேட்பவர், என்ன ஒரு வினோதமான கேள்வி! இது போன்ற கேள்விகளை ஏன் கேட்கிறீர்கள்? மகாராஜ், சரியான பதில் உனக்கு தெரியாவிட்டால் நீ அமைதியை காண முடியாது. கேட்பவர், நான் காலையில் கண் விழித்து எழும்போது உலகம் எனக்காக காத்து கொண்டு முன்பே இருக்கிறது. கண்டிப்பாக உலகம் முன்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் இருத்தலுக்கு வருகிறேன், அதனால் பிறகுதான் அதிகபட்சம் முன்பாக என்றால் என் பிறப்பின் போது. உடல் எனக்கும் உலகத்திற்கும் இடையில் இணைப்பாக இருக்கிறது. உடல் இல்லாமல் நானோ உலகமோ இருக்க முடியாது. மகாராஜ், உடல் உன் மனதில் தோன்றுகிறது. உன் மனம் விழிப்புணர்வின் உட்பொருள். நீ உன்னை எந்த விதத்திலும் மாற்றாமல் சாஸ்வதமாய் மாறிக்கொண்டிருக்கும் விழிப்புணர்வு எனும் மாற்றின் அசைவற்ற சாட்சி. உன்னுடைய மாற்றமில்லாத தன்மை உன்னால் கவனிக்கப்படாத அளவில் வெளிப்படையாக இருக்கிறது. உன்னை நன்கு பார். அப்போது இந்த தவறான புரிதல்கள் மற்றும் தவறான கருத்துக்கள் எல்லாமும் கரைந்துவிடும். எப்படி எல்லா நீர் உயிரினங்களும் தண்ணீரில் உள்ளனவோ, தண்ணீர் இல்லாமல் அவை இருக்க முடியாதோ, அப்படி முழு பிரபஞ்சமும் உன்னில் உள்ளது. நீ இல்லாமல் அது இருக்க முடியாது. கேட்பவர், நாங்கள் அதை கடவுள் என்கிறோம். மகாராஜ், கடவுள் உன் மனதில் உள்ள ஒரு கற்பனை மட்டுமே. நீதான் நிஜம். நீ தீர்க்கமாக அறிந்த ஒன்றே ஒன்று இப்போது நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான். இதில் இப்போதை நீக்கு. நான் இருக்கிறேன் என்பது அதை பற்றிய விவாதம் எதுவும் இல்லாமல் மிஞ்சும். வார்த்தைகள் இருப்பது ஞாபகத்தில், ஞாபகம் இருப்பது விழிப்புணர்வில், விழிப்புணர்வு இருப்பது பிரக்னையில், பிரக்னை என்பது இருத்தல், உளதாம் தன்மை எனும் நீரின் மேல் பிரதிபலிக்கப்படும் அவ்யக்தாவின் ஒளி. கேட்பவர், இருப்பினும் நான் உலகில் இருக்கிறேன் என்பது வெளிப்படையாக தெரியும் போது அதற்கு எதிர்மறையாக எவ்வாறு உலகம் எனக்குள் இருக்க முடியும் என்று என்னால் காண முடியவில்லை. மகாராஜ், நான் உலகம் உலகம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்வது கூட அறியாமையின் ஒரு அடையாளமே. ஆனால் உலகத்துடனான இந்த அடையாளத்தை மனதில் வைத்து வாழ்க்கையில் உறுதி செய்யும் போது ஒரு சக்தி உருவாகி அந்த அறியாமையை அழித்து முற்றிலுமாக எரித்து விடுகிறது. கேட்பவர், அறியாமையின் சாட்சி அறியாமையிலிருந்து தனித்ததா? நான் அறியாதவன் என்று சொல்வது அறியாமையின் ஒரு பகுதி அல்லவா? மகாராஜ், ஆமாம், நாம் உண்மையாக சொல்லக்கூடியது எல்லாம் நான் என்பது மட்டுமே. மற்றவை எல்லாம் குறிப்பால் உணரப்படுபவை. ஆனால் குறிப்பால் உணரப்படுவது ஒரு வழக்கமாகிவிட்டது. குறிப்பால் உணரும் வழக்கத்தை ஒழித்து விடு. நான் என்னும் உணர்வு ஒரு மூல காரணத்தின் வெளிப்பாடு. அதை நீ சுயம் என்று, கடவுள் என்றோ, மெய் என்றோ அல்லது வேறு எந்த பெயரிலோ அழைக்கலாம். நான் என்னும் உணர்வு மனதால் உருவாக்கப்பட்ட இந்த உலகில் உள்ளது. ஆனால் அது உலகிற்கு அப்பால் செல்வதற்கான கதவை திறப்பதற்கான சாவி. நீரின் மேல் நடனமாடும் நிலா நீருக்குள் தெரியும். ஆனால் அது வானத்தில் இருக்கும் நிலவால் ஏற்படுத்தப்படுவது, நீரால் அல்ல. கேட்பவர், இருப்பினும் முக்கியமான கருத்து எனக்கு பிடிபடவில்லை. நான் வசிக்கும், இயங்கும், என் இருத்தலை கொண்டிருக்கும் இந்த உலகம் என்னால் உருவாக்கப்பட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அது என்னுடைய சொந்த உருவாக்கம். அது அறியப்படாத மூலமான மெய்யான உலகம் என்னும் திரையின் மேல் என்னுடைய கற்பனை உருவாக்கிய கருத்து. அந்த மூல உலகத்தின் சாரம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி திரைப்பட திரை அதன் மேல் வெளிப்படுத்தப்படும் படங்களை போன்றதில்லையோ, அப்படி என்னால் உருவாக்கப்பட்ட உலகம் மூல உலகத்திலிருந்து வித்தியாசமாக உள்ளது. ஆனாலும் என்னிலிருந்து சுதந்திரமாக, தீர்க்கமாக உள்ளது. மகாராஜ், நீ சொல்வது முற்றிலும் சரி. எதன் மேல் உன் மனம் சார்புடைய மெய்மையற்ற உலகத்தை உருவகிக்கிறதோ அந்த தீர்க்கமான மூலமான மெய்மையால் ஆன உலகம் உன்னிலிருந்து சுதந்திரமானது. ஏனெனில் அது நீதான் என்னும் சாதாரணமான காரணத்தால். கேட்பவர், வார்த்தைகளின் முரண்பாடு இல்லையா? எவ்வாறு சுதந்திரமாக இருப்பது ஏக ரூபத்தை நிரூபிக்கும்? மகாராஜ், மாற்றத்தின் அசைவை பார், அப்போது காண்பாய். நீ மாறாமல் இருக்கும்போது மாறக்கூடிய ஒன்று உன்னிலிருந்து சுதந்திரமானது என்று சொல்லலாம். ஆனால் மாற்றமில்லாதது மாற்றமில்லாதவைகளுடன் ஒன்றானதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இருமை என்பது ஒன்றுக்கொன்று பரஸ்பர செயல்பாட்டில் இருப்பதை குறிக்கிறது. பரஸ்பர செயல்பாடு மாற்றத்தை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் முற்றிலும் பருப்பொருள் மயமானதும் முற்றிலும் ஆன்மீகமயமானதும் உண்மையாகவும் சாரத்திலும் ஒரே மாதிரியானவை. கேட்பவர், எப்படி ஒரு முப்பரிமாண படத்தில் ஒரு ஒளி அதன் சுய திரையை வடிவமைக்கிறதோ அப்படி. மகாராஜ், எந்த ஓமானமும் பொருந்தும். முக்கியமான கருத்து என்னவென்றால், உன் ஸ்வரூபத்தின் மேல் நீ ஞாபகங்களையும் ஆசைகளையும் அச்சங்களையும் அடிப்படையாக கொண்ட உன் சொந்த கற்பனையாலான
உலகத்தை உருவகப்படுத்தி உள்ளாய், அதில் உன்னை சிறைப்படுத்தி கொண்டுள்ளாய். அந்த ஹிப்னாட்டிச நிலையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக இரு. கேட்பவர், ஒருவர் எப்படி அந்த ஹிப்னாட்டிச நிலையை அழிப்பது? மகாராஜ், எண்ணத்திலும் செயலிலும் உறுதியாக உன் சுதந்திரத்தை வெளிப்படுத்து. எல்லாமும் உன்மேல் நீ கொண்டுள்ள நம்பிக்கையில் நீ பார்ப்பது மற்றும் கேட்பது, சிந்திப்பது மற்றும் உணர்வது ஆகியவை மெய்யானவை என்னும் உன் தீர்க்கமான முடிவை சார்ந்துள்ளன. உன் நம்பிக்கையை ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? விழிப்புணர்வு என்னும் திரையின் மேல் இந்த உலகம் உன்னால் வரையப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. மற்றும் அது முழுவதுமாக உன்னுடைய தனிப்பட்ட உலகம். உன்னுடைய நான் உள்ளேன் என்னும் உணர்வு இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துடையது அல்ல. எந்த தர்க்க சாஸ்திரத்தாலும் கற்பனையாலும் நான் உள்ளேன் என்பதை உன்னால் நான் இல்லை என்று மாற்ற முடியாது. உன் இருத்தலை மறுப்பதே அது இருப்பதை உறுதி செய்கிறது. ஒருமுறை நீ இந்த உலகம் உன் சொந்த உருவகம் என்று அறிந்தால் அதிலிருந்து விடுபடுவாய். உன் சொந்த கற்பனையில் அல்லாமல் வேறு விதமாக இல்லாத ஒரு உலகத்திலிருந்து நீ உன்னை விடுவிக்க வேண்டியதில்லை. படம் அழகாகவோ அசிங்கமாகவோ இருந்தாலும் நீதான் அதை வரைகிறாய். அதனால் கட்டுப்பட்டவன் அல்ல. அதை உன் மேல் கட்டாயப்படுத்த யாரும் கிடையாது என்றும், கற்பனையானதை மெய்யானது என்று எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தால் வருவது என்றும் அறிந்து கொள். கற்பனையானதை கற்பனையானது என்று பார்த்து அச்சமற்று இரு. எப்படி இந்த தரை விரிப்பில் உள்ள வர்ணங்கள் ஒளியினால் வெளிக்கொணரப்பட்டாலும் ஒளியே வர்ணம் இல்லையோ, அப்படி உலகம் உன்னால் உருவாக்கப்பட்டது, நீ உலகம் அல்ல. எது உலகத்தை உருவாக்கி காக்கின்றதோ அதை நீ கடவுள் என்றோ தெய்வீகம் என்றோ அழைக்கலாம். ஆனால் முடிவாக நீதான் கடவுள் இருப்பதற்கு அத்தாட்சி, எதிர்விதமாக அல்ல. ஏனெனில் கடவுளை பற்றி எந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பும் நீ அங்கு இருக்க வேண்டும். கேட்பவர், கடவுள் காலத்தில் உள்ள ஒரு அனுபவம், ஆனால் அனுபவிப்பவர் காலமற்றவர். மகாராஜ், அனுபவிப்பவர் கூட இரண்டாம் பட்சம்தான். பரமாகாசம்தான் மூலம். இருக்கின்ற இருக்க போகின்ற எல்லாவற்றிற்குமான அளவிட முடியாத உள்ளார்ந்த ஆற்றல் பரமாகாசம். அதுவேதான் பரமசக்தி. நீ எதை பார்த்தாலும் அதுதான் உச்சமான முடிவானது. ஆனால் நீ ஒரு மேகத்தையோ அல்லது ஒரு மரத்தையோ பார்ப்பதாக கற்பனை செய்து கொள்கிறாய். கற்பனை செய்யாமல் பார்க்கவும் சிதறாமல் கேட்கவும் கற்றுக்கொள். அவ்வளவுதான். அடிப்படையாக பெயரற்றதற்கும் உருவமற்றதற்கும் பெயரையும் உருவத்தையும் கொடுப்பதை நிறுத்து. ஒவ்வொரு உணர்ந்து அறிகின்ற வகையும் அக எண்ணம் சார்ந்தது. பார்த்தது மற்றும் கேட்டது, தொடப்பட்டது மற்றும் நுகரப்பட்டது, உணரப்பட்டது மற்றும் எண்ணப்பட்டது, எதிர்பார்த்தது மற்றும் கற்பனை செய்யப்பட்டது எல்லாமும் மனதில் மட்டுமே உள்ளன என்றும் மெய்யாக இல்லை என்றும் அறிந்து கொள். அப்போது நீ அமைதியை அனுபவிப்பாய், அச்சத்திலிருந்து விடுபடுவாய். நான் உள்ளேன் என்னும் உணர்வில் கூட தூய ஒளியும் இருத்தல் என்னும் உணர்வும் உள்ளன. நான் என்பது உள்ளேன் என்பது இல்லாமலே இருக்கிறது. அது போலவே நான் என்று நீ சொல்கிறாயோ இல்லையோ, தூய ஒளி இருக்கிறது. அந்த தூய ஒளியை பற்றிய விழிப்புணர்வு உனக்கு வர அனுமதி. அதை ஒருபோதும் இழக்க மாட்டாய். இருத்தலில் உள்ள இருப்பு, விழிப்புணர்வை பற்றிய பிரக்ஞை, ஒவ்வொரு அனுபவத்தின் சாரம், இவையெல்லாம் விவரிக்க முடியாதவை, இருப்பினும் கச்சிதமாக அணுகக்கூடியவை. ஏனெனில் அவற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கேட்பவர், நீங்கள் மெய்யை பற்றி நேரடியாக எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பதாக, எப்போதும் இருப்பதாக, சாஸ்வதமானதாக, எல்லாமும் அறிந்ததாக, எல்லாவற்றிற்கும் சக்தி கொடுப்பதாக பேசுகிறீர்கள். மற்ற ஆசிரியர்கள் மெய்யை பற்றி விவாதம் செய்ய அறவே மறுக்கிறார்கள். அவர்கள் மெய் மனதிற்கு அப்பாற்பட்டது என்றும் மெய்யற்றதற்கு உறைவிடமாக இருக்கின்ற மனதிற்கு உட்பட்டவைதான் எல்லா விவாதங்களும் என்றும் சொல்கிறார்கள். அவர்களுடைய அணுகுமுறை எதிர்மறையானது. அவர்கள் மெய்யற்றதை சுட்டிக்காட்டி அதன் மூலம் அதை கடந்து மெய்யிற்குள் செல்கிறார்கள். மகாராஜ், வித்தியாசம் வார்த்தைகளில் தான் உள்ளது. நான் மெய்யை பற்றி பேசும்போது அது மெய்யற்றது அல்ல, இடமற்றது, காலமற்றது, ஆரம்பம் முடிவும் அற்றது என்றுதான் விவரிக்கிறேன். மொத்தத்தில் இரண்டு விதமும் ஒன்றே. அது ஞானம் அடைய வழி வகுப்பதால் வார்த்தைகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? வண்டி நகர அதை நீ தள்ளினால் என்ன, இழுத்தால் என்ன? நீ மெய்யால் ஈர்க்கப்படுவதாக சில நேரமும் மெய்யற்றதால் துரத்தப்படுவதாக சில நேரமும் உணரலாம். இவையெல்லாம் மாறி மாறி வருகின்ற மனோநிலைகள். இரண்டுமே பூரணமான சுதந்திரத்துக்கு அவசியம். நீ ஒரு வழியிலோ அல்லது மற்றொரு வழியிலோ செல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கணத்தில் அதுதான் சரியான வழியாக இருக்கும். முழு மனதுடன் ஈடுபடு. சந்தேகப்படுவதிலோ தயங்கியோ நேரத்தை வீணாக்காதே. குழந்தை வளர்வதற்கு பலவிதமான உணவுகள் தேவை. ஆனால் சாப்பிடுவது என்பது ஒன்றுதான். கோட்பாட்டின்படி எல்லா அணுகுமுறைகளும் சரியானவையே. செயலின் போது ஒரு குறிப்பிட்ட கணத்தில் நீ ஒரு பாதையில் மட்டுமே செல்வாய். மெய்யாலுமே கண்டுபிடிக்க ஒரே இடத்தில் மட்டுமே தான் தோண்ட வேண்டும்.
என்று சீக்கிரமோ அல்லது பிறகோ அறிந்து கொள்வாய். உனக்குள்தான் அந்த இடம். உன் உடலும் மனமும் நீ தேடுவதை ஆத்ம ஞானம் மற்றும் அதனோடு வருகின்ற மாபெரும் ஆனந்தம் இவற்றை கொடுக்க முடியாது. கேட்பவர்: கண்டிப்பாக சில செல்லுபடியாக கூடிய மற்றும் மதிப்புமிக்கவை ஒவ்வொரு அணுகுமுறையிலும் உள்ளன. மகாராஜ், ஒவ்வொரு அணுகுமுறையும் உன்னை உனக்குள் தேட வைப்பதுதான் முக்கியம். பல்வேறான அணுகுமுறைகளுடன் விளையாடுவது உனக்குள் செல்ல உன்னிடம் உள்ள தடையாலோ ஏதோ ஒன்றாகவோ அல்லது குறிப்பிட்ட ஒருவராகவோ இருப்பதான மாயையை கைவிட வேண்டியிருக்கும் என்னும் அச்சத்தாலோ இருக்கலாம். தண்ணீரை கண்டுபிடிக்க ஒரு சிறு குழிகளை எல்லா இடத்திலும் தோண்டாமல் ஒரே இடத்தில்தான் ஆழமாக தோண்டுவாய். அதே போல உன்னை காண உன்னை நீ ஆராய வேண்டும். நீ உன்னை உலகின் ஒளி என்று அறியும் போது நீ அதன் அன்பு என்பதையும், அறிதல் என்பது அன்பு செலுத்துவது என்பதையும், அன்பு செலுத்துவது என்பது அறிதல் என்பதையும் தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றிலும் சுய அன்புதான் முதலில் வருகிறது. உனக்கு உலகத்தின் மீது இருக்கின்ற அன்பு உன்மேல் உனக்கு இருக்கும் அன்பின் பிரதிபலிப்பு. ஏனெனில் உன் உலகம் உன்னால் உருவாக்கப்பட்டது. ஒளியும் அன்பும் தனிநபர் பட்டவை அல்ல. ஆனால் தன்னை அறிவதாகவும் நலமுடன் இருக்க விரும்புவதாகவும் அவை உன் மனதில் பிரதிபலிக்கப்படுகின்றன. நாம் எது செய்தாலும் நம் நன்மைக்காகவே செய்கிறோம். நம் மீது நாம் எப்போதும் நட்புடன் இருக்கிறோம். ஆனால் அறிவு செறிவோடு அல்ல. யோகி என்பவர் தன்னுடைய நல்லெண்ணத்தை அறிவு செறிவுடன் இணக்கமாக வைத்திருப்பவர். தொடரும். ஓம்.